Hi friends, welcome to Biology Simplified Tamil. Welcome all. உங்க டவுட்ஸ் நீங்க கேட்கலாம். நான் உங்க டவுட்ஸ்க்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். Hi friends, welcome all. Welcome all. மோனிஷ் உங்க டவுட் என்னன்னு கேளுங்க. மோனிஷ் எம்எஸ். ஒன் பை ஒன் நான் நேம் சொல்றேன், அவங்க உங்க டவுட்டை கேட்கலாம். மோனிஷ் உங்க டவுட் என்னன்னு கேக்குறீங்களா? சொல்லுங்க, பேசுங்க. Sir, good morning, sir. சொல்லுங்க மேடம். குட் மார்னிங் மேடம். Sir, already now, sir, very good morning. Already ஒரு தடவை உங்ககிட்ட பேசியிருக்கேன் சார். சார் நம்ம பாப்பா வந்து 672 BC சார். என்ன மேடம்? 672 BC கேட்டகரி. ரேங்க் சொல்லுங்க மேடம். ஜெனரல் ரேங்க். ஜெனரல் ரேங்க் வந்து 559 சார். 569. 559. ஓகே மேம், சொல்லுங்க மேடம். இப்போ நமக்கு வந்து கீழ்பாக் கிடைக்கிற மாதிரி இருக்கு சார். தேர்ட் உங்களுடைய ரவுண்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கீழ்பாக் கிடைக்கும். எஸ் மேம். இப்போ நம்ம உங்களுடைய வீடியோஸ் ஃபாலோ பண்ணதுல எனக்கு ஒரு ஐடியா என்னன்னா 250 சீட்ஸ் இருக்கிற இடத்துல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க சார். எஸ் மேம். அதுவும் இன்னும் சில கிரைட்டீரியாஸை பேஸ் பண்ணி மதுரை will be பெட்டரா கீழ்பாக்க போறதுக்கு மேம், இந்த இடத்துல கேட்குற கொஸ்டின் அண்ட் நீங்க புரிதல் பண்ணிருக்கீங்க இல்லையா, அது எல்லாமே பர்ஃபெக்ட். அதுல எந்த டவுட்டும் இல்லை. 100% உங்களுக்கு வந்து நீங்க கெஸ் பண்ண மாதிரி கீழ்பாக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே கிடைச்சிடும். அதுல மாற்று கருத்து இல்லை. மதுரை அஃப்கோர்ஸ் கீழ்பாக் கிடைக்குதுன்னா அதுக்கப்புறம் தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்என்சி ஸ்டான்லி தேர்டா கீழ்பாக் வந்து ஃபில் பண்றாங்க மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் மதுரை கோயம்புத்தூர்லாம் எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரதுனால மதுரையும் உங்களுக்கு 200% அலாட் ஆகும். அதாவது நீங்க மதுரை கீழ்பாக்கு முன்னாடி வச்சீங்கன்னா மதுரை அலாட் ஆயிடும். கீழ்பாக் மதுரைக்கு முன்னாடி தேர்டா என்ன வைக்கிறீங்க அது எதுவுமே உங்களுக்கு அலாட் ஆயிடும். பெட்டர் சாய்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் வந்து பர்சனலி ஐ வென்ட் டு கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் ஃபார் சம் எமர்ஜென்சி. அந்த வார்டுக்கு போனேன். See, the patient flow is enormous and the infrastructure is also enough, all good enough. இதுல வந்து நீங்க 250 ஸ்டூடெண்ட்ஸ் 150 ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிறத எடுத்து வச்சுடுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு கீழ்பாக் வந்து உங்களுக்கு நீங்க பக்கத்துல இருக்கிறது இல்ல சென்னை போகணும் இல்ல ஊரை பேஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு சென்னை ஓகேயா மதுரை ஓகேயா? சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு சென்னை இருக்கும், அதனால சென்னை போகணும்னு ஆசைப்படுவாங்க, சென்னையிலே இருக்கலாம்னு நினைப்பாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு நேட்டிவ் வந்து மதுரையா இருந்தா அவங்க எம்எம்சியே கிடைக்கிற மாதிரி இருந்தா கூட மதுரை எடுத்துப்பாங்க. சார் இப்போ எனக்கு ரீஜன் வந்து ப்ராப்ளம் சார். என்னங்க மேடம்? எக்ஸ்கியூஸ் மீ சார், எனக்கு ரீஜன் வந்து இப்போ நாட் அட் ஆல் ப்ராப்ளம் சார். இல்ல மேடம், ரெண்டுத்துல எனக்கு ஏன்னா நேட்டிவ் வந்து சென்னை தான், இப்போ பிரசன்ட்லி பிளேஸ்ட் இன் ட்ரிச்சி தான்றதால எனக்கு சென்னை ஒரு மதுரை ரெண்டும் கன்வீனியன்ட் தான். ஓகே மேம். ஆனா பட் திஸ் இஸ் நாட் அ பிக் திங் மேடம். 250 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு பெட்டரான இது கிடைக்கும். 150 இருந்தா கிடைக்காது, அந்த மாதிரி மீனிங் இல்லை. பட் நம்ம கிரைட்டீரியான்னு எடுக்கும்போது அதெல்லாம் முன்னாடி வைப்போமே தவிர நீங்க அதை தாண்டியும் நீங்க யோசிங்க. அது ஒரு கிரைட்டீரியா வைக்காம வேற கிரைட்டீரியா ஸ்டூடெண்ட் உங்க குழந்தைகிட்ட கேளுங்க, அவங்களுக்கு சென்னை போக விருப்பமா மதுரை போக விருப்பமா அது கேளுங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை முடிவு பண்ணிக்கலாம். பட் த திங் இஸ், திருப்பி சொல்றேன், 250 150 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரென்த்னால அதுக்குரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது ஒண்ணு மட்டும் எடுக்கல, நாட் ஒன்லி த ஓகே சார். அது ஒரு ஒண்ணு மட்டும். குட் மார்னிங் சார், நான் மோனிஷ் பேசுறேன். ஹலோ சார், குட் மார்னிங் சார். ஒரே நிமிஷம் சார், அந்த மேம் கிட்ட சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சொல்லுங்க மேடம். கரெக்ட் சார், அது ஒண்ணு மட்டும் கிரைட்டீரியாவா எடுத்துக்கல. கரெக்ட் நீங்க சொல்றது. ஸோ அண்ட் தென் தட் இஸ் நாட் அ திங். அது வந்து குவாலிட்டி அதுதான் டிசைட் பண்ணுதா? அது கிடையவே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் மேடம், சிஎம்சி வெள்ளூர்ல வந்து 100 ஸ்ட்ரென்த் தான், பட் தட் இஸ் த நம்பர் 1 மெடிக்கல் காலேஜ் அக்கார்டிங் டு NIRF ரேங்கிங் 2024. இந்த வருஷத்துக்கு தமிழ்நாட்டில் அண்ட் ஆல் ஓவர் இந்தியாவில் தேர்ட்ல இருக்கு, தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. பட் அங்கே ஸ்ட்ரென்த் வந்து 100. ஸோ எக்ஸ்போஷர் படி பார்க்குறப்போ
உங்களுக்கு மதுரையை விட சென்னை பெட்டரா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. பிளஸ் மோர் ஓவர் நீங்க சென்னை பேஸ் அப்படிங்கிறதுனால மேபி உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஸோ ஃப்ரம் தேர் சப்போர்ட் யூ வில் கெட். அதை பாருங்க. பட் Sure. நீங்க கேட்ட கேள்வி 150 250 இதுக்கு பெரிய லெவல்ல உங்களுக்கு அங்க டிஃபரன்ஸ் தெரியாது. ஓகே சார். எஸ் மேம், எஸ் மேம். ஓகே சார், தேங்க்யூ வெரி மச். வெல்கம் மேம், வெல்கம் மேம். சார் மோனிஷ், உங்க டவுட் என்ன கேளுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஆக்சுவலா நான் வந்து எஸ்சி கோட்டா 539 சார் என் சன்னு. எஸ் சார். ரேங்க் ஜெனரல் ஆல் இந்தியா கோட் ஜெனரல் ரேங்க் இது rank வந்து sir. எஸ்சி கோட்டால வந்து 539 சார், 626 ரேங்க். இல்ல சார், ஜெனரல் ஸ்டேட் ரேங்க். ஜெனரல் ஸ்டேட் ரேங்கா சார்? ஆ. 2000 சம்திங் வருது சார். 2200 ஆனா கோட்டா ரேங்க் படி பார்த்தா 626 வருது சார். கோட்டா ரேங்க் விட்டுருங்க சார். இப்போ ஸ்டேட் ரேங்க் எவ்வளவு? 2000 ஸ்டேட் 2326 சார். ஓகே, சரிங்க சார். சொல்லுங்க சார், என்ன டவுட் சார்? இப்போ நான் வந்து ஆல் இந்தியா கோட்டா போட்டிருக்கேன் சார். எனக்கு மதுரை எய்ம்ஸ் கிடைக்குன்னு வச்சுக்கோங்க சார். நான் போய் ஜாயின் பண்ணிடுறேன். ஏன்னா அடுத்து எனக்கு 629ங்கிறது நெக் ஆஃப் மூவ்மெண்ட்ல தான் இருக்கு ஆக்சுவலா வந்து தமிழ்நாடு கோட்டா. புரியல. மதுரை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் சார். ஆல் இந்தியா கோட்டா இல்லையா சார்? ஆமா. ஒருவேளை நான் கிடைச்சி ஜாயின் பண்ண ஓகே சொல்லுங்க. எய்ம்ஸ் மதுரை சார். எய்ம்ஸ் ஒருவேளை கிடைச்சி ஜாயின் பண்ணிட்டேன்னா தமிழ்நாடு கோட்டால பார்ட்டிசிபேட் பண்றேன் சார். அப்ப எனக்கு நீலகிரி கிடைக்குது. நீலகிரி நான் வேண்டான்னு விட்டுட்டு திருப்பி கடைசியா தானே சார் கிடைக்கும்? எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். அப்போ வந்து நான் அடுத்த கவுன்சிலிங் வந்து ஆல் இந்தியா கோட்டாக்கு போலாமா சார்? ஏன்னா இது ஜாயின் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் நீலகிரி கிடைக்குது. உங்களோட வேண்டாம். ஸ்டேட் ரேங்க் நீங்க கரெக்டா சொல்றீங்களா? 2000 அது மட்டும் எனக்கு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணி சொன்னீங்கன்னா பரவாயில்ல. எனக்கு சில பேசிக் டீடைல்ஸ் சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் உங்க டவுட் கேட்டீங்கன்னா நான் கிளாரிஃபை பண்றதுக்கு வசதியா இருக்கும். ஒரே ஸ்டேட் ஒரு ரேங்க் நிமிஷம் நீங்க சார். கரெக்டா சொல்லல சார். ஸ்டேட் ரேங்க் என்னடா? ஸ்டேட் ரேங்க் ஓவரால் போட்டேன். ஸ்டேட் ரேங்க் எவ்வளவு? ஓவரால் ஸ்டேட் ரேங்க் 9800 சார். அதான் கேட்டேன். நீங்க 2000 சொல்லவும் எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஓகே இல்ல சார். 9200 9200. இப்போ உங்க டவுட் கேளுங்க சார், so that I can clearly explain your doubt. அதான் சொல்லுங்க சார். ஒருவேளை எனக்கு எய்ம்ஸ் கிடைக்குன்னு சொல்லிச்சு, ஆல் இந்தியா கோட்டா எய்ம்ஸ் கிடைக்குது. ஏன்னா நான் தமிழ்நாடு எனக்கு கிடைக்குமான்னு ஒரு டவுட்ஃபுல்லா இருக்கு இல்லையா? 539 கடைசியில எட்ஜில் தான் இருக்கும் அது இல்லையா? இல்ல சார், 539 தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜ் சீட்டு 9000 எவ்வளவு சொன்னீங்க? 100% தமிழ்நாட்டுல கிடைக்கும் உங்களுக்கு. ஆனா எய்ம்ஸ் மதுரை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆமா. அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தமிழ்நாடு தான் போன வருஷம் ரேங்கோட பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எய்ம்ஸ் மதுரை கிடைக்க சான்ஸ் இல்ல. பட் தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு கண்டிப்பா சீட் கிடைக்கும். 100% கிடைக்கும் சார். 100% தமிழ்நாட்டுல உங்களுக்கு ரிசல்ட் வந்து நான் நெகட்டிவா மட்டும் சொல்றேன்னு நினைக்காதீங்க, பாசிட்டிவாவும் தான் சொல்றேன். பட் ரியாலிட்டியே சொல்லணும். எய்ம்ஸ் மதுரை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைக்க சான்ஸ் கிடையாது. ஏன்னா 50 சீட்டு அதை பிரிக்கும் போது உங்களுக்கு தெரியும் ரொம்ப கம்மியா தான் கொடுக்க போறாங்க நமக்கு கேட்டகரி வைஸ் பிரிக்கும் போது. ஆனா அங்க ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை ஜாஸ்தியா இருக்கு, கம்பீட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை. ஏன்னா எல்லா ஸ்டேட்ல இருந்தும் உங்களுக்கு எய்ம்ஸ் மதுரைக்கு கம்பீட் பண்ணுவாங்க. பட் தமிழ்நாட்டுல உங்களுக்கு ஸ்டேட் கோட்டாவுக்கு 85% சீட்ஸ், அதாவது 100 சீட்டுக்கு 85 சீட்டு தமிழ்நாடு நேட்டிவ் மாணவர்களுக்கு மட்டுமே. அப்படி எய்ம்ஸ் மதுரையில தமிழ்நாடு நேட்டிவ் மாணவர்களுக்குன்னு சீட்டு கிடையாது. ஸோ இங்க உங்களுக்கு 100% ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் கிடைக்கும், அங்க உங்களுக்கு சீட் கிடைக்காது. அப்போ உங்களோட டவுட் என்னன்னா, ஒருவேளை ஆல் இண்டியா கோட்டால சீட்டு கிடைச்சி நான் ஜாயின் பண்ணிடுறேன். உங்க டவுட்டையும் நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன் சார். ஒருவேளை நமக்கு ஆல் இண்டியா கோட்டால சீட் அலாட் ஆகி ஜாயின் பண்ணிடுறோம். இப்ப தமிழ்நாட்டுல உங்களுக்கு ஒரு சீட் அலாட் ஆகுது. யூ வாண்ட் டு ஜாயின் ஸ்டேட் கோட்டா நவ். நீங்க ஆல்ரெடி ஆல் இண்டியா கோட்டால எய்ம்ஸ் மதுரையிலயோ சம்வேர் உங்களுக்கு நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ண காலேஜ்ல சீட் அலாட் ஆகிடுச்சு. நீங்க அங்க போய் அட்மிஷன் போட்டுட்டீங்க, சர்டிபிகேட் ஒரிஜினல்லாம் கொடுத்து. ஸ்டேட் கோட்டால உங்களுக்கு ஒரு சீட் அலாட் ஆகி வருது. யூ வாண்ட் டு கம் டு ஸ்டேட் கோட்டா அப்படின்னா நீங்க ஆல் இண்டியா கோட்டால ஜாயின் பண்ண சீட்டை போய் ரிசைன் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய சர்டிபிகேட்லாம் வாங்கிக்கிட்டு நீங்க ஸ்டேட் கோட்டால அலாட் பண்ண காலேஜ்ல அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ணிட்டு ஒரிஜினல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்க நமக்கு அலாட் பண்ண ஸ்டேட் கோட்டால போய் நீங்க அந்த பர்டிகுலர் காலேஜ்ல சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அந்த 1 டே ஆகும்.
அந்த ப்ரொசீஜர்லாம் முடிக்க அட்மிஷன் சார். அதோட முடிஞ்சது இல்ல சார், அப்கிரேடேஷன் அதுக்கப்புறம் அதோட போலாமா முடிஞ்சது இல்ல. ஸ்டேட் நீங்க கோட்டா? ஆல் இந்தியா கோட்டாவுக்கு அப்கிரேடேஷன் போக முடியாது. போக முடியாதுங்கிறத விட ஆல் இந்தியா கோட்டா அப்படிங்கிறது நீங்க ரிசைன் பண்ணிட்டு வந்துடுறீங்க. இந்த இப்ப இருக்க சுச்சுவேஷனை நான் கண்டினியூ பண்றேன் அப்படியே. இப்ப ஆல் இந்தியால உங்களுக்கு கிடைச்சது, தமிழ்நாட்டுல கிடைச்சது, ஆல் இந்தியால ஜாயின் பண்ண சீட்டை ரிசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட அங்க சீட் இல்ல, இல்லாத சீட்டை அப்கிரேட் பண்ண முடியாது. தமிழ்நாட்டுல ஜாயின் பண்ணிட்டீங்க. நவ் தமிழ்நாட்டுல செகண்ட் ரவுண்ட் நீங்க அப்கிரேடேஷன் ஆர் ரீ அலாட்மெண்ட் ரெண்டும் ஒன்று தான். போகலாம். செகண்ட் ரவுண்ட்ல இருந்து தேர்ட் ரவுண்டுக்கும் போகலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து செகண்ட் ரவுண்டுக்கு ரீ அலாட்மெண்ட் போகல, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து தேர்ட் ரவுண்டுக்கும் ரீ அலாட்மெண்ட் போகலாம். டில் தேர்ட் ரவுண்ட் நீங்க தமிழ்நாட்டுல ரீ அலாட்மெண்ட்டுக்கு எலிஜிபிள். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைச்ச சீட்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். வெல்கம் சார், வெல்கம். தேங்க்யூ. எஸ் சார். சக்தி லைன்ல இருந்தா நீங்க டக்குன்னு அன்மியூட் பண்ணிட்டு உங்க டவுட்டை கேளுங்க. சக்தி சொல்லுங்க, உங்க டவுட்டை டக்குன்னு கேளுங்க. நிறைய பேர் வெயிட் பண்ணுங்க. ஜெனரல் ரேங்க் 6004. ஓகே சார் பேசுங்க. சொல்லுங்க கண்ணு. சக்தி நீங்க கண்டினியூவா பேசினாதான் கேக்கும்பா. சக்தி கேக்குதுப்பா? நீங்க நல்லா சத்தமா பேசணும் தங்கம், அப்பதான் நம்ம வந்து நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். சொல்லுங்கப்பா. சார் என்னோட ஜெனரல் ரேங்க் வந்து 6420 சார். ஓகே, வெரி குட். என்ன கம்யூனிட்டி? பிசி சார். வெரி குட். ஓகே, இப்போ என்ன டவுட் சார்? இப்போ பிசி ரேங்க் வந்து 3709 சார். இப்போ வந்து இப்போ புது அன்னை மெடிக்கல் காலேஜ் அந்த மாதிரி எடுக்கலாமா, இல்ல பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் எடுக்கலாமா சார்? See Kanne, you should understand the difference between private colleges and private universities. Private colleges comes under MGR, Dr. Tamil Nadu Dr. MGR University. Means எப்படி engineering collegesலாம் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே வரும் தெரியுமா? அந்த வந்து அதாவது எக்ஸாம் கண்டக்டிங் அத்தாரிட்டி, அந்த கான்வெகேஷன் கொடுக்குறவங்க எல்லாம் யாரா இருப்பாங்க? அண்ணா யூனிவர்சிட்டியா இருப்பாங்க. அது போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், பிரைவேட் காலேஜஸ் இதெல்லாம் வந்து தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு கீழே வருவாங்க. தே கண்டக்ட் எக்ஸாமினேஷன், தே கண்டக்ட் everything and they give you the convocation அந்த டிகிரி எல்லாமே. ஓகே, பிரைவேட் யூனிவர்சிட்டி போயிட்டீங்க அப்படின்னா they will have their own setup, they will have their own convocation எல்லாமே அந்த பிரைவேட் யூனிவர்சிட்டி போட்டு உங்களுக்கு வரும். பட் த திங் இஸ் கரிக்குலம் சிலபஸ் எல்லாம் ஒன்று தான். எம்பிபிஎஸ் டிகிரி ஒன்று தான். பிரைவேட் காலேஜில் படித்தா டிஃப்ரெண்ட், பிரைவேட் யூனிவர்சிட்டியில் படித்தா டிஃப்ரெண்ட், கவர்மெண்ட் காலேஜில் படித்தா டிஃப்ரெண்ட், எய்ம்ஸில் படித்தா டிஃப்ரெண்ட், ஜிப்மனில் படித்தா டிஃப்ரெண்ட், இல்லை எவ்ரி திங் ஏஎஃப்எம்சியில் படித்தா டிஃப்ரெண்ட், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எவ்ரி திங் இஸ் சிமிலர், ஒரே மாதிரி தான் கன்சிடர் பண்ணுவாங்க. சரி, இப்போ நீங்க பிரைவேட் காலேஜில் சேர்ந்தீங்க அப்படின்னா யூ கேன் சேவ் சர்டன் லேக்ஸ் பர் இயர். சில லட்சங்களை பர் இயருக்கு நீங்க சேவ் பண்ண முடியும். பிரைவேட் யூனிவர்சிட்டி போனீங்க அப்படின்னா சில பல லட்சங்கள் வந்து எக்ஸ்ட்ரா செலவு பண்ற மாதிரி இருக்கும், ஈவன் கவர்மெண்ட் கோட்டா. ஸோ அந்த விதத்துல ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டி கூட 5 வருஷம் பழசு, ஒரு செட்டை வெளியே அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற ஒண்ணு கிடையாது. ஆமாவா இல்லையா? யூ நோ வெரி வெல். அப்போ ஒரு புதுசா வர காலேஜ் சேரும்போது நமக்கு எக்கனாமிக்கலா ஒரு 2 lakhs 1.5 lakhs 3 lakh பர் இயர் என்னால சேவ் பண்ண முடியும்னா, என்னோட பர்சனலா நான் எம்பிபிஎஸ் சேர்றதா இருந்தா இல்ல என் பையனை சேர்க்கறதா இருந்தா ஐ ப்ரிஃபர் இந்த நீங்க சொன்ன கண்டிஷனுக்கு பிரைவேட் காலேஜை நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா பிரைவேட் யூனிவர்சிட்டி 5 வருஷம் 10 வருஷம் ஆயின ஒரு யூனிவர்சிட்டி எதுவும் கிடையாது. எவ்ரிபடி இஸ் நியூ. ஆமா சார். So that why should I spend 2 lakhs extra for the same degree? Yes sir. Yes sir. நீங்க கேட்ட கேள்விக்கு இது வேற என்ன கேள்விப்பா? எஸ் சார், கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தா பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி. அப்ப நீங்க நேர்ல போய் தான் பார்த்து டிசைட் பண்ணணும். நீங்க சொல்ற அந்த பிரைவேட் காலேஜுக்கும் நேர்ல போங்க, 3 பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கு நேர்ல போங்க. பிகாஸ் ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, நான் இந்த நாளையுமே நேர்ல எதுவுமே நான் நேர்ல பிரைவேட் காலேஜ் பிரைவேட் யூனிவர்சிட்டி நேர்ல பார்த்தது இல்ல, நான் போய் விசிட் பண்ணிட்டேன் சார் எல்லா காலேஜ்லயும். அப்போ யூ டிசைட் அக்கார்டிங்லி. யூ டிசைட் அக்கார்டிங்லி. மணி டசன்ட் மேட்டர் அப்படின்னா நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஃப் யூ கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற பட்சத்துல தட் இஸ் குட், அது கரெக்ட் தான். அப்போ நீங்க தான் டிசைட் பண்ணணும். பார்க்காத ஒன்றை வச்சு நான் சொல்ல முடியாது. ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் த ஃபீஸ் ஐ எம் டெல்லிங். பட் நீங்க நேர்ல போய் பார்த்துருக்கீங்க. ஸோ யூ டிசைட் விச் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூ லைக் அண்ட் வேர் யூ வாண்ட் டு ஸ்டடிங்கிறத யூ டிசைட் பா. அண்ட் நீங்க சொல்ற மாதிரி உங்க ரேங்க் அண்ட் மார்க்குக்கு இதெல்லாம் கிடைக்கும், நீங்க சொன்ன இன்ஸ்டிடியூட்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ யூ மஸ்ட் டிசைட் நவ் எங்க சேரலாம் அப்படின்னு.
கொஞ்சம் கரெக்டா எந்த காலேஜ் வரும்ன்ற மாதிரி சொல்ல முடியும்? ஒரு கரெக்டா ஜஸ்ட் ஒரு இல்லப்பா. இது இப்போ நீங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங்ல எல்லாமே போடுங்க. உங்க ரேங்க் என்ன சொன்னீங்க? எஸ் சார். 6000. 6000. ஆ ஒரே ஒரே நிமிஷம் ஆ சார். 6420 சார். ஆ யூனிவர்சிட்டிக்கு தான் ஃபாலோ ஆவீங்க போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது. ஸோ தட் நீங்கள் காலேஜ் 21 காலேஜ் போடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் யூனிவர்சிட்டி போட்டுட்டு புது மெடிக்கல் காலேஜ் போடுறதா இருந்தால் அந்த ஆர்டர் உங்களுக்கு என்ன விருப்ப ஆர்டரோ அப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. எக்ஸாக்டாக சொல்லணும்னா நவ் வென் கம்பேர் டு லாஸ்ட் இயர் யூ ஆர் கம்ஸ் அண்டர் யூனிவர்சிட்டி. அந்த இதில் ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் கிடைக்கும் அப்படிங்கிற ரேங்க்ல தான் நீங்கள் இருக்கீங்க. எஸ் ம் வேற என்ன டவுட்பா? சார். இப்போ வந்து வெங்கடேஸ்வர யூனிவர்சிட்டி இருக்கு, அப்புறம் சீனிவாசன் யூனிவர்சிட்டி இருக்கு சார். கேன் வி அவாய்ட் பர்டிகுலர் இன்ஸ்டிடியூட்ஸ் நேம் ரெப்ரசன்டேஷன்? அதெல்லாம் வேற ஏதாவது உங்களுக்கு யூனிவர்சிட்டி கிடைக்கும்பா. ஐ டோன்ட் நோ த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் தோஸ் யூனிவர்சிட்டி. ஜென்ரலா உங்களுக்கு கவுன்சிலிங்ல வேற இல்ல சார், ஏதாவது நான் எப்படி கேட்கறேன்னா சென்னைக்குன்னு போலாமா இல்ல திருச்சிக்கு போலாமா அந்த மாதிரி கேட்கறேன். கண்ணு நீங்க தான் கண்ணு படிக்க போறீங்க. உங்களுக்கு சென்னையில வந்து வசதி, உங்களுக்கு அங்க ரிலேட்டிவ் இருக்காங்க, உங்க நேட்டிவ் சென்னை அல்லது திருச்சி நேட்டிவ், எது நேட்டிவ் இல்ல ரெண்டுமே நேட்டிவ் கிடையாதுன்னா எங்க நீங்க படிக்கணும்னு விருப்பப்படுறீங்க? ஸோ யூ டிசைட். தோஸ் ஆர் பர்சனல் திங். யூ ஹாவ் டு கம் கன்க்ளூஷன். ஏன்னா நீங்க தான் கண்ணு 5.5 வருஷம் படிக்க போறீங்க. ஒரு XRY என்னையும் கூட அந்த XRYல வச்சுக்கோங்க. எனக்கு வந்து நம்ம கையிலேயே விரல் 5 விரல் வேற மாதிரி இருக்கு. மை தாட்ஸ் வில் பி டிஃப்ரெண்ட், யுவர் தாட் வில் பி டிஃப்ரெண்ட். ஸோ உங்களுக்கு பர்சனலி சென்னையில் படித்தா ஓகே எனக்கு நல்லா இருக்கும். சம் சில்லி ரீசன் கூட இருக்கலாம். ஸோ சென்னை வந்து படிக்கட்டா இல்லை திருச்சி படிக்கட்டா? யூ ஆஸ்க் யுவர் செல்ஃப், இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணுங்க. நீங்களே உங்களை கேட்டு பாருங்க எங்கே சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னு தோணுதுன்னு நீங்கள் டிசைட் பண்ணி முடிவெடுத்தீங்கன்னா 100% உங்கள் மைண்ட் செட் ஒத்து போகும். நீங்க ஒருத்தரை கேட்கும்போது இப்ப என்ன கேட்டீங்கன்னா நான் சென்னை சொல்வேன். இன்னொருத்தவங்களை கேட்டீங்கன்னா திருச்சி பெட்டர்ப்பா, சென்னைலாம் மோசமான ஊருப்பா அப்படிம்பாங்க. இன்னொருத்தவங்களை கேட்டீங்கன்னா ஏன் பெரம்பலூர்ல படிங்களேன் அப்படிம்பாங்க. இன்னொருத்தவங்களை கேட்டீங்கன்னா ஏன் கன்னியாகுமரியில படிக்கக்கூடாதா, அங்க என்ன அங்க நல்லா இருக்குமே, பிளசண்டா இருக்குமே அப்படிம்பாங்க. ஸோ 4 பேர் 4 விதமா சொல்லும் போது உங்களுக்கு கடைசியா மிஞ்சி போறது ஸ்ட்ரெஸ் அண்ட் கன்ஃபியூஷன் தான். ஸோ யூ டிசைட். ஆமா சார். சரியா கண்ணு? சார் சப்போஸ் நீங்க சொன்ன மாதிரி புது காலேஜ் எடுத்தா ஒரு 2-3 லேக்ஸ் சேவ் ஆகணும், அந்த மாதிரி கூட போலாம்ல சார் கிடைச்சிச்சுன்னா? நான் தான் சொல்றேன், என் பையன் உங்க சுச்சுவேஷன்ல இருந்தான்னா ஐ டூ தட், ஐ டேக் தட் டெசிஷன் ஒன்லி. எனிவே வி ஆர் கோயிங் டு நம்ம ஒரு என்ன சொல்றது, ஒரு கிளாஸ் ரூம் தான் நமக்கு வேணும். ஃபர்ஸ்ட் இயருக்கு 3 ப்ரொஃபஸர்ஸ் தான் வேணும் அந்த 3 சப்ஜெக்ட்டுக்கு. செகண்ட் இயர் போகும்போது தான் அதர் சப்ஜெக்ட் வரப்போகுது. அப்போ அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வந்து தான் ஆகணும். ஸோ பேஷண்ட் ஃப்ளோ அப்படிங்கிறது ப்ரைவேட்னு போயிட்டாலே கவர்மெண்ட் அளவுக்கு இருக்க போகிறது இல்லை. ஸோ எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணிட்டு நம்ம பேரண்ட்ஸ்க்கு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பேர்டனை குறைச்சிட்டு நம்ம அங்கே போய் ஃபுல் எஃபர்ட் போடுறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது என்ன, நம்மளோட சொஃபிஸ்டிகேஷன், நம்மளோட ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தான் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது. ஸோ தட் அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்துட்டு ஒரு 3 lakhs 2 lakhs per year குறைக்க முடியும் நம்மளால. டியூஷன் ஃபீஸ் இட் செல்ஃப் 1 lakh டிஃப்ரெண்ட் இருக்கு. இங்கே 4.5னா யூனிவர்சிட்டியில் 5.5 இல்லையா? எஸ் சார். ஸோ அதை தாண்டி உங்களுக்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ், லைப்ரரி ஃபீஸ் எல்லாத்துலேயுமே வந்து சம் பர்சன்டேஜ் டிஃப்ரெண்ட் அதிகமாக தான் இருக்க போகுது ப்ரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் யூனிவர்சிட்டிக்கு. ஸோ தட் அது அப்படி பார்க்கல, யூ ஜஸ்ட் திங்க் இன் தட் பாயிண்ட் ஆஃப் வியூ. எங்கே போனாலும் அவங்க பாடம் நடத்த போகிறாங்க, நம்ம படிக்க போகிறோம். திஸ் இஸ் அ டெக்னாலஜி வேர்ல்டு. நமக்கு ஸ்டடி மெட்டீரியல், கிளாஸ், டவுட் கிளாரிஃபிகேஷன், ஒரு மேரோவில் சப்ஸ்கிரிப்ஷன் 25,000 per year போட்டால் கூட அதில் கூட MBBS கிளாஸஸ்லாம் எடுக்கிறாங்க. ஸோ அங்கே கூட நம்ம டவுட்டை கிளாரிஃபை பண்ணலாம். எங்கே போய் விட்டாலும் கடைசி 10 நாள் தான் காலேஜுக்கு போகிற பையன் படிக்க போகிறான். டெய்லி படிக்க போகிறது இல்லை. காலேஜ் லைஃப் இஸ் லைக் தட். ஜஸ்ட் அந்த ஒரு எக்ஸாம் ஷெட்யூல் வந்தால் தான் படிப்பாங்க. நீங்கள் எந்த MBBS ஸ்டூடெண்ட்டை வேணால் கேளுங்க, MMCயில் கேளுங்க, எய்ம்ஸில் கேளுங்க, ஜிப்மரில் கேளுங்க, தே ஸ்டார்ட் ஸ்டடிங் பிஃபோர் 10 days ஆஃப் த எக்ஸாமினேஷன். ஸோ தட் அந்த ஷெட்யூல் வந்தால் தான் படிக்கணுங்கிற எண்ணமே தோணும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. பட் they get good marks. 75% எடுக்கிறாங்க, 60+ ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிஸ்டிங்ஷன் எல்லாம் எடுக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஸோ த வேர்ல்ட் இஸ் இன் அவர் ஹேண்ட். அதை எப்படி நம்ம வந்து அப்ரோச் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஸோ எதுவுமே நம்ம இந்த காலேஜில் படித்தா நமக்கு நல்ல குவாலிட்டி கண்டென்ட் கிடைக்காமா, அந்த காலேஜில் படித்தா கிடைக்குமா கிடைக்காதா, அதெல்லாம் இங்கே விஷயம் கிடையாது. நமக்கு ஒரு கண்டென்ட் தெரியணும்னா எப்படி வேணால் தெரிஞ்சுக்கலாங்கிறது இந்த
யூடியூப்லேயே உங்களுக்கு தெரியுது இல்லையா? இப்போ ஜூம் மீட்டிங்கில் இப்போ உங்களோட டவுட்டை நான் எஸ் சார். clarify பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு நேரில் தான் வந்து நான் கிளாரிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ தட் இஸ் த திங். ஸோ திங்க் இன் தட் வே. நீங்கள் அக்கார்டிங்லி யூ டிசைட். ஓகேயா? எஸ் சார். தேங்க்யூ வெரி மச் சார். ஐ ஹோப் தட் உங்களுக்கு ஒரு நியூ தாட்டை நான் விதைச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த பாயிண்ட்ல யோசிங்க, டிசைட் அக்கார்டிங்லி. எஸ் சார். தேங்க்யூ வெரி மச் கடைசியா சார். உங்க மனசு சொல்றத கேளுங்க. ஓகேயா? ஓகே சார். ஆல் தி பெஸ்ட். வேற எதுவும் டவுட் இருக்காப்பா? தேங்க்யூ சார். வேற எதுவும் இல்லை சார். ஆல் தி பெஸ்ட்பா. காட் பிளஸ். காட் பிளஸ். கனிமொழி, உங்க டவுட் என்னன்னு கேளுங்க. கனிமொழி. சார் ஹாய் சார். ஹாய்ப்பா, சொல்லுங்க என்ன டவுட்? சார் நான் வந்து 510 ஸ்கோர் பண்ணிருக்கேன் சார் பிசி. ஓகே ஓகே. ரேங்க் வந்து 12,364 சார். எஸ்பா. செகண்ட் ரவுண்ட்ல நாச்சும் செல்ஃப் ஃபினான்ஸ் பாசிபிளா சார்? செல்ஃப் ஃபினான்ஸ் பாசிபிள் பிசிக்கு இல்லையேப்பா. ஈவன் டில் லாஸ்ட் ரவுண்ட் கூட நமக்கு பாசிபிள் கிடையாது. பட் செகண்ட் ரவுண்டுக்கு மேலே வேகன்சி பெருசாக இருக்க போகிறதில்ல. சான்சஸ் வந்து இல்லையேப்பா. நம்ம கட் ஆஃப் கூட போட்டோம்ப்பா. நம்ம போட்ட கட் ஆஃபே வருமா அப்படிங்கிறது டவுட்டாக இருக்குது இப்போது. அதை விட ஜாஸ்தியாக தான் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு இதுதான் இருக்கே தவிர, செல்ஃப் ஃபினான்ஸுக்கு கவர்மெண்ட்டுக்கு நம்ம போட்டது தான் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு போகிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் செல்ஃப் ஃபினான்ஸுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஒரே நிமிஷம்ப்பா. 576 போட்டிருக்கோம்ப்பா செல்ஃப் ஃபினான்ஸு. அதுவும் எப்போ? தேர்ட் ரவுண்டுக்கு போட்டிருக்கோம். ஃபார் ப்ரைவேட் காலேஜஸ். ப்ரைவேட் யூனிவர்சிட்டி நம்ம கன்சிடர் பண்ணலை. ஸோ ப்ரைவேட் யூனிவர்சிட்டி கன்சிடர் பண்ணுறோன்னா அதுலேருந்து ஒரு 10 மார்க்கு வரைக்கும் 10-15 மார்க் கூட குறைக்கலாம், அவ்வளவுதான். ஸோ திஸ் இஸ் த ஃபேக்ட்ப்பா. பட் பிடிஎஸ் உங்களுக்கு தாராளமாக செல்ஃப் ஃபினான்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே சூப்பர் காலேஜ்லேயே கிடைக்கும். ஓகே சார். நீங்கள் இப்போ ஃப்ரெஷரா? எஸ் சார். 1 இயர் மட்டும் கோர்ஸ் போயிட்டு வந்திருக்கேன். ஓகே ஓகே, சரிப்பா. நீங்கள் ஜஸ்ட் யூ டிசைட் என்ன பண்ணலாம் அப்படின்னு வீட்டில் பேசி முடிவெடுங்க. பி பாசிட்டிவ். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எது நடந்தாலும் நன்மைக்கே அப்படின்னு நினச்சிக்கணும். டேக் இட் ஈஸி. ஓகேயா? ஓகே சார். தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூப்பா. சஞ்சீவி, லைன்ல இருந்தீங்க அப்படின்னா டக்குன்னு அன்மியூட் பண்ணிட்டு உங்க டவுட்டை கேளுங்க. சஞ்சீவி. குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங், சொல்லுங்க. சார் என்னோட மார்க் வந்து 302 சார். 7.5 ரேங்க் சார். எஸ்பா. சார் பிடிஎஸ்க்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குங்களா சார்? செல்ஃப் ஃபினான்சிங்னாலும். இப்போ ப்ராப்ளம் என்னன்னாப்பா, லாஸ்ட் இயர் கன்சிடர் பண்ணி பார்க்கல. நமக்கு இன்னும் சீட் மேட்ரிக்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணலை. அதாவது சாய்ஸ், அதாவது சீட் ஃபில் ஆன அந்த ரிசல்ட் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க, அப்டேட் பண்ணுவாங்க டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில். அதில் எல்லா சீட்டும் ஃபில் ஆகி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சீட்டு காலியாகி வர்றது கஷ்டம். அண்ட் 7.5ல நோ ஃபீஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு சீட் கிடைச்ச சீட்டை யாருமே வந்து வேணான்னு சொல்ல போகிறதில்ல. ஓகேயாப்பா? எல்லாருமே போய் ஜாயின் பண்ணிடுவாங்க. அப்போ நமக்கு வேக்கன்சிங்கிற ஒன்று செகண்ட் ரவுண்டுக்கு 7.5க்கு வர வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. பட் சில ஸ்டூடெண்ட்ஸ் டிசைட் பண்ணுவாங்க பிடிஎஸ் ஜாயின் பண்ணலாமா வேணாமான்னு. வேணான்னு முடிவெடுக்கிறவங்க போய் ஜாயின் பண்ண மாட்டாங்க. அப்படி யாராவது ஜாயின் பண்ணனா வெரி ஃபியூ சீட், 2-3 சீட்ஸ் அந்த மாதிரி வேணா செகண்ட் ரவுண்டில் காலியாக இருக்கலாம். அதர் தென் தட் வி ஹாவ் டு வெயிட் அண்ட் சீப்பா. ஓகேயா? ஓகே சார். சரி சரி, ஓகே. கார்த்திகேயன், உங்கள் டவுட் என்ன? நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. கார்த்திகேயன், டக்குன்னு உங்கள் டவுட் கேட்டிங்கன்னா நிறைய பேர் லைனில் இருக்காங்க. கார்த்திகேயன் சார், கார்த்திகேயன் சார் லைனில் இருக்கீங்களா? நீங்கள் ரைஸ் ஹேண்ட். சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். சார் 6970. ஆ, ரேங்க் 6970. 6970. சொல்லுங்கப்பா, என்ன டவுட்? சார் பிஜி செல்ஃப் ஃபைனான்ஸ் எதனா வாய்ப்பு இருக்கா சார்? சார் தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் அப்ளை பண்ணுங்க. பிரைவேட் யூனிவர்சிட்டியும் சேர்த்து அப்ளை பண்ணுங்க. சான்சஸ் இருக்கா பார்ப்போம் நம்ம. ஏன்னா 150 சீட்டு வந்திருக்கு. ஸோ சரிங்க சார். அதான் சார், சான்சஸ் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும் சார். ஏன்னா 6800 வரைக்குமே கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இன்னொரு 100 ரேங்க் பின்னாடி இருக்கீங்க, சான்சஸ் இருக்கு. ஆமா சார். லாஸ்ட் இயர் 6839 வரை முடிஞ்சிருக்குது. இப்போ சீட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு யூனிவர்சிட்டியே, பிரைவேட் யூனிவர்சிட்டியே வந்திருக்கு. பிரைவேட் யூனிவர்சிட்டியில் சேர்றவங்களோட எண்ணிக்கை குறையும். காரணம் என்னன்னா அங்கே நியர்லி 12 lakhs கிட்ட வந்துடும் இயர்லி ஃபீஸ், எல்லாம் சேர்த்து, ஹாஸ்டல் மெஸ் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து. ஸோ உங்களுக்கு சான்சஸ் இருக்கு சார். வாய்ப்பு இருக்குன்றீங்களா? இருக்கு எந்த காலேஜ் சார் வந்தா வரும்?
கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் காலேஜ், இந்த 4 யூனிவர்சிட்டியில் ஒரு யூனிவர்சிட்டி உங்களுக்கு அலாட் ஆகும் சார், ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. சரிங்க சார். ஆனால் ப்ரைவேட் தேங்க்ஸ் காலேஜ் சார். ஃபில் பண்ணிவிட்டு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி ஃபில் பண்ணுங்க சார். ஓகே சார். எஸ் சார், எஸ் சார். ஓகே சார், கவர்மெண்ட் காலேஜும் ஃபில் பண்ணுங்க. மதன், உங்களுக்கு டவுட் இருக்கு, அன்மியூட் பண்ணிட்டு உங்க டவுட்டை கேளுங்க. மதன். மதன் சார் குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங், சொல்லுங்கப்பா. சார் என்னோட ஆல் இந்தியா ரேங்க் ஜென்ரல் ஸ்டேட் ரேங்க் வந்து 196 சார். 196, வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். நல்ல காலேஜே கிடைக்கும். பிசி ரேங்க் வந்து என்ன கம்யூனிட்டி பிசி ரேங்க் வந்து 125 சார். பிசி ரேங்க் விட்டுருங்க. 126ல நீங்க இருக்கீங்கன்னா, அதாவது 196ஆ ஜெனரல் ரேங்க்கு? ஸ்டேட் ஹலோ, ரேங்க் வந்து ஸ்டேட் ஜெனரல் எஸ் சார் ரேங்க் சொல்லுங்க தங்கம். 196ஆ? 196 சார். 196 196, ஓகே. வெரி குட். பிசி ரேங்க்கும் சொல்லிடுங்க. 125 சார். 125, ஓகே. என்ன டவுட்ப்பா உங்களுக்கு? ஸ்டான்லி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே கிடைச்சிடும். மெட்ராஸ் செகண்ட் ரவுண்ட்ல, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே எம்எம்சி கிடைக்க வாய்ப்பு குறைவா இருக்கு. செகண்ட் ரவுண்டுக்குள்ள மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜும் கிடைச்சிடும். ஓகே சார், அதான் சார் டவுட். சார் அப்போ இன்னொரு டவுட் என்னன்னா, நம்ம வந்து ரவுண்ட் 2ல எம்எம்சி ஜாயின் பண்ணிட்டோம் சார். இப்போ நம்ம ரவுண்ட் 3 ஆல் இந்தியாவுக்கு அப்ளை பண்றோம் சார், எம்எம்சி மட்டும். ஒருவேளை நமக்கு ரவுண்ட் 3 ஆல் இந்தியால எம்எம்சி கிடைச்சதுன்னா, நம்ம இந்த சீட்டை வந்து விட்டுட்டு ரவுண்ட் 3 ஆல் இந்தியாவில் ஜாயின் பண்ணலாமா சார்? பெரிய விஷயமா இருக்கும், ரொம்ப நல்ல செயலா இருக்கும். அப்படி பண்ணலாம். செகண்ட் ரவுண்ட் சீட் இங்க ரிசைன் பண்றதும், ஆல் இந்தியா கோட்டாக்கு ரிசல்ட் டேட் அன்னைக்கு தான் ரிசைன் பண்ற டேட் இங்க கொடுப்பாங்க. உங்களுக்கு ரிசைன் பண்றதுக்கு டைம் இருக்கும். ரிசைன் பண்ணிட்டு நீங்க ஆல் இந்தியா எம்எம்சி கிடைச்சா போய் ஜாயின் பண்ணலாம். ஓகே சார். இப்போ ரவுண்ட் 1 ஆல் இந்தியாவும் ஓகே சார். இப்போ ரவுண்ட் 1 ஆல் இந்தியாவும் ரவுண்ட் 1 தமிழ்நாடும் நம்ம டிசைட் பண்ற மாதிரி அவங்க டேட்டிங் கொடுக்கல சார். இல்ல கண்ணு, அவங்க டேட்டிங் கொடுக்கல. இல்ல, சி தட் உங்களுக்கு ஆல் இந்தியா கோட்டா ஜாயின் பண்றதுக்குன்னு ஒரு டேட் வச்சிருப்பான்ல, ஓகே சார். அது எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவான். ஏன்னா இப்போ உங்களுக்கு அந்த சாய்ஸ் லாக்கிங்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டா இன்னைக்கு ரிசல்ட் வர வாய்ப்பு இல்லை. நாளைக்கோ நாளை மறுநாளோ தான் ரிசல்ட் வரப்போகுது. ரிசல்ட் வந்ததுல இருந்து 6 days ஆகுது இல்ல 7 days ஆகுது அவன் டைம் கொடுத்தாதான் தமிழ்நாட்டு பையன் எய்ம்ஸ் நியூ டெல்லிக்கு சீட்டு கிடைச்சா எய்ம்ஸ் நியூ டெல்லிக்கு போகணும். டெல்லி பையனுக்கு எம்எம்சி கிடைச்சா அங்கிருந்து இங்க வரணும். டிராவல் பண்றதுக்கு 3 நாள் 2 நாளைக்கு மேல ஆகும். ஸோ தட் தே மஸ்ட் கிவ் 6 to 7 days ஜாயினிங் டேட். அதுக்குள்ள தமிழ்நாடுக்கு அப்போ அது எல்லாமே போஸ்ட்போன் ஆகி போகல, உங்களுக்கு தமிழ்நாடுக்கு ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்கா முன்னாடி வந்துரும்ல. ஓகே சார். சோ நம்மளால டிசைட் பண்ண முடியல சார் வெதர் டிசைட் பண்ண முடியும். 100% டிசைட் பண்ண முடியும். டென்டேட்டிவ் தான். ஆல் ஸ்டேட்ஸ் அக்கார்டிங்லி எப்படி வந்து எம்சிசி வந்து ரிசல்ட்டை விட்டு ஜாயினிங் டேட்டு கடைசி நாள் என்னைக்கு கொடுக்குறானோ அந்த அன்னைக்கோ அதுக்கு முன்னாடியோ ரிசல்ட் வந்து தமிழ்நாடு விட்டுடுவாங்க. இல்லைன்னா அந்த ஜாயினிங் டேட்டுக்கு அடுத்த நாள்ல விடுவாங்க. அதே போல அவன் வந்து தேர்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கிறான், அவன் சீட் அலாட்டட் கிடைக்குதா, அவன் ரிசல்ட் விடுறான்ல, அந்த அன்னைக்கு அடுத்த நாள் வரைக்குமே இங்க செகண்ட் ரவுண்ட் ரிசைனிங் டேட்டு தமிழ்நாடு வைப்பார்கள். கண்ணு, நம்ம எல்லாரும் நான் இருக்கேன்னா ஜஸ்ட் ஒரு எம்எஸ்சி எம்எட் படிச்ச ஒரு ஆளு, அவ்வளவுதான். இப்ப நீங்க இருக்கீங்கன்னா 12th படிச்ச ஒரு பையன், அவ்வளவுதான். ஆனா அந்த கவுன்சிலிங்க கண்டக்ட் பண்றாங்க பாத்தீங்களா, தே ஆர் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ். நம்மளை விட பல மடங்கு அவங்க யோசிப்பாங்களா இல்லையா? நான் ஒரு சாதாரண ஒரு வாத்தியாரு தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு அட்வான்டேஜ் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அதனால தானே செகண்ட் ரவுண்ட் ஃப்ரீ எக்ஸிட் தமிழ்நாட்டுக்கு வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஃப்ரீ எக்ஸிட் ஆகிற டேட் வந்து தேர்ட் ரவுண்ட் ஆல் இண்டியா கோட்டா ரிசல்ட்டுக்கு அடுத்த நாளா இருக்கும். ஓகே சார். ஓகே சார். அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரிப்பா, ஓகேப்பா. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். பத்ரிநாத் லைன்ல இருந்தா உங்க டவுட் கேளுங்க. பத்ரிநாத், பத்ரிநாத் நீங்க உங்க டவுட் கேட்டீங்கன்னா அடுத்து போலாம். பத்ரிநாத் லைன்ல இருக்கீங்களாப்பா? பத்ரிநாத் லைன்ல இல்ல. ஓகே, கேக்குறாங்க, சொல்லுங்கப்பா பத்ரிநாத். சார் கேக்குதா? குட் மார்னிங். குட் மார்னிங், சொல்லுங்க சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஹலோ சார். ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க, கேக்குது. சார் என்னோட ஜெனரல் ரேங்க் வந்து 226 சார், தமிழ்நாடு ஜெனரல் ரேங்க். செகண்ட் ரவுண்ட் கேட்டகரி ரேங்க் பிசி வந்து ஓகே, சொல்லுங்க. செகண்ட் ரவுண்ட்ல கிடைக்குமா சார் எம்எம்சி? செகண்ட் ரவுண்ட்ல 100% எம்எம்சி கிடைக்கும். அதான் சார், செகண்ட் ரவுண்ட்
ரீஅலாட்மெண்ட் ஓகே போட்டுக்கலாம் சார், நீங்க. ஓகே சார். அதோட இப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இப்ப ஓகே ஸ்டான்லி இப்ப எனக்கு கிடைக்குதுன்னா நான் ரீஅலாட்மெண்ட் அப்கிரேடேஷன் கொடுக்கணும்ல? 100% ஸ்டான்லியில போய் ஜாயின் பண்ணிடுங்க. செகண்ட் ரவுண்ட்ல ரீஅலாட்மெண்ட் ஸ்டான்லியில கேட்பாங்க, ரீஅலாட்மெண்ட் போவீங்களான்னு. ஸ்டான்லியில எஸ் அப்படின்னு வாய் வழியா சொல்லுங்க, அவங்க நோட் பண்ணிப்பாங்க. செகண்ட் ரவுண்ட்ல சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க, எம்எம்சி போடுங்க. கிடைச்சதுன்னா ஸ்டான்லில இருந்து எம்எம்சி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சீட் அலாட் ஆகி வந்துடும், ரீஅலாட்மெண்ட் வந்துடும். எம்எம்சிக்கு நீங்க போய் ஜாயின் பண்ணிக்கலாம் இங்க இருந்து சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு. திஸ் இஸ் நாட் ரிசிக்னேஷன், திஸ் இஸ் ரீஅலாட்மெண்ட். ஸோ ஜஸ்ட் ஸ்டான்லிக்கு போங்க, உங்க ரீஅலாட்மெண்ட் லெட்டர் காட்டுங்க, எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. நீங்க அதை அப்படியே வாங்கிட்டு போய் எம்எம்சியில் அட்மிஷன் போட்டுற வேண்டியதான். ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிறப்போ எம்எம்சிக்கு தெரியும் ஆல்ரெடி ஒரு காலேஜில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இஸ் டன், நீங்க ரீஅலாட்மெண்ட்காக வரீங்கன்னு. ஸோ ப்ரொசீஜர் வில் பி குயிக்கர். ஓகேயா? ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார். காட் பிளஸ் யூ, ஆல் தி பெஸ்ட். சார் சார் ஒரே நிமிஷம் சார். செகண்ட் ரவுண்ட் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது எம்எம்சி மட்டும் போட்டா போதும்ல சார்? ஸ்டான்லிலேருந்து எம்எம்சி போகணும், வேற எதுவும் போவேனானா எம்எம்சி மட்டும் போட்டா போதும். திடீர்னு ஸ்டான்லிலேருந்து திருச்சி போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, திருச்சி போடுங்க. தட் இஸ் யுவர் சாய்ஸ். நான் சொல்றது உங்களுக்கு ஓகே சார், புரியுதாப்பா? ஓகே வேர் சார். எவர் யூ வாண்ட் டு கோ ஃப்ரம் ஸ்டான்லி, அதை மட்டும் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. ஓகே சார், புரிஞ்சிருச்சு சார். சரிப்பா, சரிப்பா. தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. ராம் லைன்ல இருக்கீங்களா? ஃபியூ மினிட்ஸ் தான் இருக்கு. தேங்க்யூ. சரிப்பா, 6-7 மினிட்ஸ் தான் இருக்கு. ராம், டக்குன்னு உங்க டவுட்டை கேளுங்க. ராம், ராம், ராம் லைன்ல இருக்கீங்களா? ராம் லைன்ல இல்ல. ஓகே, திலீப் லைன்ல இருக்கீங்களா? திலீப்க்கு டவுட் இல்லையா? திலீப்க்கு டவுட் இல்லைன்னா அடுத்தவங்களை பார்க்கலாம். ஸ்ரீவித்யா லைன்ல இருக்கீங்களா? ஸ்ரீவித்யா. திலீப் உங்க டவுட் கேளுங்க. திலீப் அன்மியூட் பண்ணிட்டு உங்க டவுட் கேளுங்க. குட் மார்னிங், சொல்லுங்க சார். 2286 சார். 2286 என்ன கம்யூனிட்டி? எம்பிசி சார். ஓகே, சொல்லுங்க சார். டாப் 10 வந்து ரவுண்ட் 3ல கிடைக்குமா சார்? டாப் 10னா நீங்க எதை சொல்றீங்கன்னு எனக்கு தெரியலையே. எம்எம்சி ஸ்டான்லி, கீழ் பார்க், திருச்சி, சேலம். பார்க்கா? அப்படி ஒரு மெடிக்கல் கீழ் பார்க் மெடிக்கல். ஓ, கீழ் பார்க்கா, சாரி. நீங்க என்ன கேக்குறீங்க? டாப் 10னா நான் சொல்றது தான் டாப் 10 சொல்றீங்களான்னு சொல்லுங்க. எம்எம்சி, ஸ்டான்லி, கீழ்பாக், மதுரை, தஞ்சாவூர், செங்கல்பட்டு, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், மோகன் குமாரமங்கலம், சேலம், கே விஸ்வநாதம், திருச்சி. வாய்ப்பே இல்லை. வேலூர் கிடைக்கலாம், தேனி கிடைக்கலாம். தேனி 100% கிடைக்கும், தர்மபுரி கிடைக்கும். நீங்க சொல்ற டாப் 10ல நான் சொன்ன 10 தான்னா அது கிடைக்காது. ரவுண்ட் 2 ரவுண்ட் 3ல சான்சஸ். ரவுண்ட் 2க்கு தான் நான் சொல்றேன். ரவுண்ட் 3க்கு ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிறது பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி தான். யாரும் ரீஅலாட்மெண்ட் அந்த அளவுக்கு போக மாட்டாங்க. அதனால ரவுண்ட் 1ல நம்ம உங்க மார்க் எவ்வளவு கண்ணு? மார்க் எவ்வளவு? 633 சார். 633. அதான்ப்பா, நமக்கு அந்த அளவுக்கு டாப் 10ல வர வாய்ப்பு இல்லை. சொல்லுங்க, அடுத்த டவுட் என்னப்பா? சார், ஈரோடு, தர்மபுரி ரவுண்ட் 1ல கிடைச்சிருமா சார்? அதெல்லாம் கிடைக்கும்பா. ஈரோடுலாம் 100% உங்களுக்கு கிடைக்கும். தர்மபுரி 100% கிடைக்கும். ஆமாப்பா, ஈரோடு, தர்மபுரி அதெல்லாம் கிடைக்கும், 100% கிடைக்கும். கரூர் கூட கிடைக்கும். கரூர்லாம் 200% கிடைக்கும். வேற என்ன டவுட்பா? ரவுண்ட் 3ல வேகன்சி கம்மியான ஆகுமா சார்? ஆமா கண்ணு, அதாவது கண்ணு இங்க வேகன்சி அப்படின்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எல்லா சீட்டுமே அலாட் ஆயிடும். 5,000 சம்திங் சீட் இருக்குன்னா ஒரு சீட் விடாம எல்லாமே அலாட் ஆயிரும். அதுல ஜாயின் பண்ண மாட்டாங்கல்ல, அதுதான் செகண்ட் ரவுண்ட் வேகன்சி. மூவ்மெண்ட்லாம் நடக்கும், ரீஅலாட்மெண்ட்லாம் வாங்கிட்டு போவாங்க. அப்பவும் யாராவது சீட் அலாட் ஆகி ஜாயின் பண்ணனா அதுதான் தேர்ட் ரவுண்ட் வேகன்சி. ரெண்டாவது ரவுண்ட் முடிகிற வரைக்கும்லாம் யாரும் ஜாயின் பண்ணாம இருக்க மாட்டாங்க. ரவுண்ட் 3 வரைக்கும் நம்ம அப்ளிகேஷன் பண்ணி போலாமா சார்? இல்ல தாராளமா நீங்க அதாவது கண்ணு
ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு காலேஜ் கிடச்சிடும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஜாயின் பண்ணிட்டீங்க. செகண்ட் ரவுண்டுக்கு இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா டாப் 10ல் சேரணும்னு விரும்புகிறீங்க. பட் டாப் 10 கிடைக்கல ஃபர்ஸ்ட் ரவுண்டில். அப்போ செகண்ட் ரவுண்டில் அந்த டாப் 10ஐயும் ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் ஜாயின் பண்ணணும். இப்போ ஒரு காலேஜில் இருக்கீங்க, இந்த காலேஜை விட இந்த 10 காலேஜ் கிடச்சா நான் போவேன், இல்லை எனி நம்பர் ஆஃப் காலேஜ், அன்லிமிட்டெட் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங். ஸோ இப்போ இருக்கிறத விட எந்த காலேஜெல்லாம் போக விரும்புகிறேங்கிறத செகண்ட் ரவுண்டில் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். கிடைச்சா போகலாம், கிடைக்கலன்னா இங்கேயே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருந்துருவீங்க. தேர்ட் ரவுண்ட்லையும் திரும்பி ஃபில் பண்ணுங்க. கிடைச்சா போங்க, கிடைக்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எடுத்த சீட்லேயே கண்டினியூ பண்ணிடுவீங்க. இதில் ஒரி பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஓகே சார். ஓகே, தேங்க்ஸ். ஓகே, ஆல் தி பெஸ்ட்பா. வேற யாருக்காவது டவுட் இருக்கா? வேற யாருக்கும் டவுட்? ஓகே, சார் சொல்லுங்க. சஞ்சீவினி சொல்லுங்க, என்ன டவுட்? சார் நாங்க ஒரு வீடியோ பார்க்கும்போது மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு வந்து இந்த பிடிஎஸ் வந்து நிறைய பேர் போக மாட்டாங்கன்னு சொன்னாங்க சார். அந்த சீட்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் கோட்டாக்கு வரும்னு சொன்னாங்க சார். அப்படி இருந்தா கூட வாய்ப்பு இருக்கா சார்? 302 சார். எனக்கு தெரியலப்பா, இது வந்து ராங் இன்ஃபர்மேஷன். ஐ எம் சோ சாரி டு சே திஸ். எந்த ஒரு மேனேஜ்மெண்ட் கவர்மெண்ட் கோட்டாவா கன்வெர்ட் ஆகாது. அப்படி போயிடலாமா? கன்வெர்ட் ஆகாது, சரியா? மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் மீன்ஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஓகே சார், வணக்கம் சார். யூனிவர்சிட்டிக்கு 7.5 இருக்குங்களா சார்? 7.5க்கு ஆல்ரெடி இருக்கிற நம்பர் தான். 7.5க்கு இனிமே சீட் ஒரு சீட் கூட இன்க்ரீஸ் ஆகாது. இருக்கிறது தான், புதுசாலாம் இன்க்ரீஸ் ஆகாது. இருக்கிறது தான். இது மேனேஜ்மெண்ட்ல கன்வெர்ட் ஆகி வரும். சார், குட் மார்னிங் சார். 565 பிசி. ஓகே சார். இது வந்து சென்னையில ஏதாவது பிரைவேட் காலேஜ் செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைக்கிற சான்ஸ் இருக்கா சார்? ரேங்க் என்ன சார்? 565 பிசி சார். என்ன சார்? ஆல் அது ஸ்டேட் ரேங்க் கேக்குறேன் சார். ரேங்க் வந்து 7358. 7358க்கு பிரைவேட் காலேஜே கிடைக்காதுங்க சார். ஏன்னா 576 கட் ஆஃப் போட்டிருந்தீங்க. ஆமா, உங்க மார்க் எவ்வளவு சார்? அதான் 576, நம்மளது 565 சார். அதான் சார், 576ங்கப்போ உங்களுக்கு அந்த அளவுக்கு இருந்தா தானே கிடைக்கும். பிரைவேட் காலேஜ் யூனிவர்சிட்டியில கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பிரைவேட் யூனிவர்சிட்டியில நம்ம பிரைவேட் யூனிவர்சிட்டியை அதுல இன்க்ளூட் பண்ணல. இல்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடைக்கும் இல்லையா சார்? மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடைக்கும். அது கிடைக்குமே, நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் கூட போட்டிருக்கோமே சார். அது கிடைக்கும் சார், மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடைக்கும். நீங்க தேர்ட் ரவுண்ட் ஸ்ப்ரே ரவுண்ட் வரைக்கும் ட்ரை பண்ண நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடைச்சி ஜாயின் பண்ணா கூட தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் ஸ்டே வேகன்சி வரையும் இல்ல, தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் ரீஅலாட்மெண்ட் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு ரீஅலாட்மெண்ட் பண்ணி கிடைச்சா போகலாம். ஷூர் சார், தேங்க் யூ so much. வெல்கம் சார். அசோக் சார், சபரீஷ். ஒரு நிமிஷம் மேடம். அசோக், உங்க டவுட் என்ன சொல்றீங்களா? அசோக் கேக்குறது சொல்லுங்க சார். சொல்லுங்க. ஹலோ சார், சொல்லுங்க. சார் சார், என்னோட டாக்டர் வந்து 550 எடுத்திருக்காங்க. அதுல எஸ்எஃப்ல கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காலேஜ் கிடைக்க சான்ஸ் இருக்கா சார்? காலேஜுக்கு சான்ஸ், பிரைவேட் காலேஜுக்கு சான்சஸ் இப்போதைக்கு நம்ம ப்ரெடிக்ஷன் படி இல்ல சார். நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க, பட் நம்ம ப்ரெடிக்ஷன் படி கிடையாது. கவர்மெண்ட் பிடிஎஸ் கிடைக்குமா சார்? பிரைவேட்ல பிடிஎஸ் கிடைக்கும். செல்ஃப் ஃபினான்சிங் 2 lakhs பிடிஎஸ் கிடைக்கும். அந்த 3 காலேஜ்லயும் கிடைக்கிற சான்ஸ் இல்ல. அது மார்க் இருக்கவங்களே போயிடுவாங்க சார். மெரிட் அந்த இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, செல்ஃப் ஃபினான்ஸ் வேண்டாம் கவர்மெண்ட் பிடிஎஸ் போறேங்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க நிறைய பேர், எபவ் 600லயே. ஸோ அவங்களே ஃபில் ஆயிடும். எபவ் 590 இந்த ரேஞ்சில் இருக்கவங்களே ஃபில் பண்ணிடுவாங்க சார். 560 நம்ம தேர்ட் ரவுண்டர் வெயிட் பண்ண வேண்டாம் இல்ல சார். நீங்க வந்து இப்போ தமிழ்நாடு கவுன்சிலிங் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லா சேர்த்து தான் நடக்குது. சிங்கிள் கவுன்சிலிங் தான். எம்பிபிஎஸ் பிடிஎஸ், கவர்மெண்ட் பிரைவேட், பிரைவேட்ல கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா எல்லாத்துக்கும் ஒரே விண்டோ தான். நீங்க எந்த கோட்டால இருந்து வேணா ரீஅலாட்மெண்ட் வாங்கிட்டு போகலாம். ஸோ தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் நீங்க வெயிட் பண்றீங்கிறது இட் இஸ் எஸ். நீங்க ஈவன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மேனேஜ்மெண்ட்ல சேர்ந்தா கூட செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட்ல நீங்க ரீஅலாட்மெண்ட் வாங்க முடியும் ஃப்ரம் மேனேஜ்மெண்ட் டு கவர்மெண்ட் கோட்டா. சார், மேனேஜ்மென்ட்க்கு டோட்டல் 13.5 சொல்றாங்க டியூஷன் ஃபீஸ். அதுல இருந்து 4 to 5 6 lakhs எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கும் சார் பர் இயருக்கு ஃபீஸ். டோட்டல் வந்து 20